இந்த பாகிஸ்தானுடைய இஸ்லாமிய அடிப்படைவாத சிந்தனை உள்ள ஆட்சியாளர்கள் அப்பாவிகளை கொல்லும் பொழுது அது இஸ்லாமிய நம்பிக்கை சார்ந்து வருது. இஸ்லாம் அப்படி சொல்லல. பாகிஸ்தான்காரன் வந்து குண்டு போடுறான்னா அது இஸ்லாமா? அது அவன் முஸ்லீமா? அவன் முஸ்லீம்களுக்கு எதிரி, இஸ்லாத்திற்கு எதிரி, மனித குலத்திற்கு எதிரி பாகிஸ்தான். தமிழகத்துல திமுக உள்ளிட்ட எந்த அரசியல் கட்சிகள் வந்து இந்த கொடூரத்தை எதிர்த்து இருக்கிறாங்க? அப்படியே அமைதியா இருப்பாங்க. ஈரானுக்கு துடிக்கக்கூடிய இந்த திமுக இஸ்லாமிய வகைராக்கள் எல்லாம் ஏன் நீங்கள் ஆப்கானிஸ்தான்ல அப்பாவிகள் மருத்துவமனையில கொல்லப்பட்டதற்கு துடிக்கல? இதை கண்டிக்கணுமா இல்லையா? இது மனித குலத்துக்கு விரோதமானதா இல்லையா? அங்க போட்டவனும் முஸ்லீமு, கொல்லப்பட்டவனும் முஸ்லீம். மிகப்பெரிய அளவிற்கு மக்களிடத்துல கொண்டு போகணும். தனக்கு சாதகம்னா அதை ஊடகங்கள்ல நான் பேசுவேன், தனக்கு பாதகம் என்றால் பேச மாட்டேன் என்றால். ஆதவர்ஜுனா வந்து விஜய்க்கு வந்து 90 சீட்டு கொடுக்குறேன்னு சொன்னாங்க, 2.5 வருஷம் முதலமைச்சர் சொன்னாங்க. இது யாரு சொன்னா? அதை சொல்ல வேண்டியதானே? இவர் தான் ரொம்ப தைரியசாலி இல்ல. திடீர்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து மட்டமா பேசிடுவாரு, திமுகவுக்கு வந்து பயந்துட்டாரு அப்படின்னு. மறுபடி இல்ல நான் வருந்துகிறேன், மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்றாரு. இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜகவின் தேசிய செயலாளர் சிறுபான்மையினரை சேர்ந்த வேலூர் இப்ராஹிம் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வாழ்க வளமுடன். இப்போ ரீசெண்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்போ அதெல்லாம் ரம்ஜான் மாதமாக பார்க்கப்படுது. பாகிஸ்தான் போய் ஆப்கானிஸ்தானில் ஒரு காபூல் ஹாஸ்பிட்டலில் போட்டு 400 பேருக்கு பக்கமாக இறந்துருக்காங்க. பாலஸ்தீனுக்கும் ஈரானுக்கும் குரல் கொடுத்தவங்க இங்கே ஏன் பாகிஸ்தானை எதிர்த்து குரல் கொடுக்கல? தமிழகத்தில் இன்றைக்கு இஸ்லாமியர்களை எப்படி கட்டமைக்கிறார்கள் என்றால், இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்திற்கும் பிரச்சனை அப்படின்னா பாலஸ்தீனத்தில் பாதிக்கப்படக்கூடியவர்களுக்காக குரல் கொடுப்பாங்க, இஸ்ரேலை எதிர்ப்பாங்க. அதே மாதிரி பங்களாதேஷ்ல அங்க இருக்கக்கூடிய இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் பிரச்சனை. அங்க இந்துக்கள் கொல்லப்படுகிறார்கள், பெண்கள் கற்பழிக்கப்படுகிறார்கள்னா அதுக்கு குரல் கொடுப்பாங்களா? அங்க இஸ்லாமியர்கள் குரல் கொடுக்க மாட்டாங்க. அப்ப இது என்ன நீதி? நீங்க நீதியின்படி பார்த்தா பாலஸ்தீனத்திற்கு குரல் கொடுக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் பங்களாதேஷில் பாதிக்கப்படக்கூடிய இந்துக்களுக்காக குரல் கொடுத்தா அதுதான் மனிதநேயம். அதுதான் வந்து போராட்டமா இருக்கும். அப்படி நீங்க போராட்டம் நடத்தினா எல்லோருமே ஆதரவு தெரிவிப்பாங்க. அது மாதிரி தான் ஈரான்ல ஒரு பள்ளிக்கூடத்துல அமெரிக்கா வந்து குண்டு போடுது, 180 பேர் மாணவ மாணவிகள் கொல்லப்படுகிறார்கள். உண்மையாலுமே அது வக்கிரமான செயல் மட்டுமல்ல, அது மனித குலத்திற்கு எதிரான செயல். நானே கண்டிக்கிறேன், இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே வேளையில ஒரு மருத்துவமனையில 2000 நோயாளிகள் இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தானுடைய மருத்துவமனையில பாகிஸ்தான் நேரடியாக போய் குண்டு போடுதுன்னா இதை கண்டிக்கணுமா இல்லையா? இது மனித குலத்துக்கு விரோதமானதா இல்லையா? அங்க போட்டவனும் முஸ்லீமு, கொல்லப்பட்டவனும் முஸ்லீம். இன்னைக்கு என்ன கேட்கிறாங்கன்னா, இஸ்லாம் அமைதி மார்க்கம்னு சொல்றீங்கல்ல, எங்க அமைதி இருக்கு? இப்படி அநியாயம் இப்படி கொள்றீங்க அப்படின்னும் போது இந்த பாகிஸ்தானுடைய இஸ்லாமிய அடிப்படைவாத சிந்தனை உள்ள ஆட்சியாளர்கள் அப்பாவிகளை கொல்லும் பொழுது அது இஸ்லாமிய நம்பிக்கை சார்ந்து வருது. இஸ்லாம் அப்படி சொல்லல. ஒமன் அஹியாக ஃபக அன்னமா அஹியன் நாச ஜமியா. ஒரு மனிதனை வாழ வைத்தால் ஒட்டுமொத்த மனித குலத்தை வாழ வைத்ததற்கு சமம்னு திருக்குரான் சொல்லுது. அப்ப மனிதன் உயிர் பிழைப்பதற்கான ஒரு மருத்துவமனை, அந்த மருத்துவமனையில் உயிர் காப்பதற்கு மருத்துவர்கள் எல்லாம் போராடி கொண்டிருக்கும் போது அங்க போய் பாகிஸ்தான்காரன் வந்து குண்டு போடுறான்னா அது இஸ்லாமா? அது அவன் முஸ்லீமா? அவன் முஸ்லீம்களுக்கு எதிரி, இஸ்லாத்திற்கு எதிரி, மனித குலத்திற்கு எதிரி பாகிஸ்தான். அப்ப இந்த மாதிரியான பயங்கரவாத செயலை ஒரு நாடே சேர்ந்து செய்யும் பொழுது ஆப்கானிஸ்தான் மக்கள் எல்லாம் இன்றைக்கு பரிதவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை தமிழகத்தில் உள்ள எந்த இஸ்லாமிய அமைப்பு எதிர்த்திருக்கிறது? தமிழகத்தில் திமுக உள்ளிட்ட எந்த அரசியல் கட்சிகள் வந்து இந்த கொடூரத்தை எதிர்த்திருக்கிறாங்க? அப்படியே அமைதியா இருப்பாங்க. ஈரானுக்கு துடிக்கக்கூடிய இந்த திமுக இஸ்லாமிய வகைராக்கள் எல்லாம் ஏன் நீங்கள் ஆப்கானிஸ்தான்ல அப்பாவிகள் மருத்துவமனையில கொல்லப்பட்டதற்கு துடிக்கல? இதையெல்லாம் நாம வந்து நேர்கொண்டு பார்க்கும் பொழுது எங்கு எந்த கொடுமை நடந்தாலும் அதை கொடுமையாக இருந்தால் நிச்சயமாக அதை கண்டிக்கணும், அதை மிகப்பெரிய அளவிற்கு மக்களிடத்துல கொண்டு போகணும். தனக்கு சாதகம்னா அதை ஊடகங்கள்ல நான் பேசுவேன், தனக்கு பாதகம் என்றால் பேச மாட்டேன் என்றால் அவன் உண்மையான மனிதன் கிடையாது, அவன் உண்மையான இஸ்லாமியனும் கிடையாது. இப்படி வேடதாரிகளாக இருப்பதை விட ஒரு தேசப்பற்று மிகுந்த இஸ்லாமியனாக பாரதிய ஜனதா கட்சி நல்ல காரியகர்த்தராக நான் இருக்கும் பொழுது நான் ரெண்டையும் நேர்கொண்டு பார்க்கிறேன். அமெரிக்கா செய்தாலும் தவறுதான், இஸ்ரேல் செய்தாலும் தவறுதான், ஹமாஸ் என்ற பயங்கரவாதிகள் இஸ்ரேல் மீது போட்டதும் தவறுதான், பங்களாதேஷில் இஸ்லாமியர்கள் என்ற போர்வையில் இந்துக்களை வந்து கொலை செய்யக்கூடிய அதுவும் தவறுதான். அதே போன்று இந்த பாகிஸ்தான் பயங்கரவாத நாடே ஆப்கானிஸ்தானில் அப்பாவிகள் மருத்துவமனையில் இருக்கும்போது குண்டு போட்டு இன்னைக்கு வரைக்கும் 400க்கும் மேற்பட்டவர்கள் இறந்திருக்கிறார்கள் என்றால் இந்த அயோக்கியத்தனம் அத்தனையும் கண்டிக்கிறேன் என்றால் நான் இருக்கக்கூடிய சித்தாந்தம் வசுதைவ குடும்பம், எல்லோரும் இந்த உலகத்தின் குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் சொல்லுது, ஒரு குடும்பம் சொல்லுது. அப்ப ஒரு குடும்பத்தில் யார் பாதிக்கப்பட்டாலும் இந்த பாதிப்பை நேர்மையாக கண்டிக்க வேண்டும் என்ற உணர்வு எனக்கு இருக்கிறது. அதனால் நான் கண்டிக்கிறேன்.
இது மாதிரி ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகமும் தேசிய நீரோட்டத்தில் வர வேண்டும். நாம் வழிபாட்டால் இஸ்லாமியர்களாக உறுதியாக இருப்போம். அதே முறையில் வாழ்வியல் ரீதியாக இந்த பாரதத்தின் பண்பாடு கலாச்சாரத்தோடு ஒன்றி போகும் பொழுது நமக்குள்ள எந்த பாகுபாடும் இல்லாமல் எல்லோரும் பாரத தாயின் பிள்ளைகளாக இன்புற்று இருக்கணும். அதுதான் என்னுடைய நோக்கம். அந்த நோக்கம் வெல்லும் வரை நான் தொடர்ந்து உழைத்து கொண்டே இருப்பேன். நிச்சயமாக அந்த நோக்கம் வெல்லும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. சார், இப்போ ஆதவ அர்ஜுனா திடீர்னு ஒரு நியூஸ் சொல்லியிருந்தார் சார். அதாவது விஜய் அவர்கள் சிபிஐ விசாரணை போயிட்டு வந்த உடனே இந்த விஷயத்த சொல்றாரு. அதாவது விஜய் அவர்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்க, 90 சீட்டு கொடுக்குறோம், 2.5 வருஷம் சிஎம்மா இருங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்க அப்படின்ட்டு. அது கிட்டத்தட்ட பாஜகன்ற விஷயமா இருந்தா சார் சொல்ல வராரு. அந்த அளவுக்கு அவருக்கு ஆப்ஷன் கொடுத்தீங்களா என்ன? விஜய் கட்சியில் இருக்கிற ஆதவ் அர்ஜுனா அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆல்ரெடி திமுகவில் இருந்தவர். திமுகவுடைய வெற்றிக்காக ஐடி விங்கில் வேலை செஞ்சாலும். அப்போ எதை பேசுனா மக்கள்கிட்ட பிரபலமாகலாம், எதை பேசுனா ஊடகங்கள் அதை வைரலாக்கும் அப்படின்ற டெக்னிக் அவருக்கு தெரியும். அதனால தான் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி பேசலை, கூப்பிடலை, அப்படி எந்த ஒரு தகவலும் இல்லை என்று நிர்மல்குமார் அதே கட்சியில் உள்ளவரே பேசியிருக்கிறார். 2 நாளைக்கு முன்னால் அவர் சொன்னார், நாங்கள் யாரிடத்திலும் பேசலை, எங்களிடத்திலும் யாரும் பேசலை, இது முழுக்க முழுக்க வதந்தி வருது, தாவேக்காவுடைய வெற்றிக்கு எதிராக இப்படி பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு அந்த கட்சியில் உள்ள நிர்மல்குமார் தான் பேசினார். அதற்கு மாற்றமா இவர் என்ன செய்கிறாருன்னா, ஆதவ அர்ஜுனா இல்லை நடிகர் விஜய்க்கு 90 சீட்டு கொடுக்குறேன்னு சொன்னாங்க, 2.5 வருஷம் முதலமைச்சர் சொன்னாங்கன்னா, இது யாரு சொன்னா? அதை சொல்ல வேண்டியதானே. சொன்னாங்கன்னா யாருப்பா சொன்னா? பிஜேபி சொன்னிச்சுன்னா பிஜேபி சொன்னதுன்னு சொல்லு. அல்ல பாஜகவில் உங்களை யாரையாவது பார்த்து சொன்னாங்கன்னா அந்த நபர் பேரை தைரியம் இருந்தால் கூட சொல்லு. இவர் தான் ரொம்ப தைரியசாலி இல்லை. திடீர்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை மட்டமாக பேசிடுவார், திமுகவுக்கு பயந்துட்டார் அப்படின்னு. மறுபடி எல்லா நபர்களும் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்ததுமே இல்லை நான் வருந்துகிறேன், மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்கிறாரு. இப்போ இவ்வளோ பெரிய அப்பாட்டக்கராக இருக்கிற இவர் சொல்ல வேண்டியதானே, பாஜகன்னு பேர் சொல்ல வேண்டியதானே. ஊடகத்திற்கு விஜயுடைய அந்த எதிர்பார்ப்பு என்பது மக்கள்கிட்ட குறைந்து கொண்டு போகும் பொழுது இவர்களை எல்லாரும் கைவிட்டுட்டாங்க. ஒரு துண்டு கட்சி கூட சேரலை. அப்போ எந்த வாக்குறுதியுமே இவர்கள் இனி மக்கள்கிட்ட சொன்னால் அதை நம்ப மாட்டாங்க. வேறு வழி இல்லாமல் 234 தொகுதியில் நிற்கணும்னா இவர்கள் யாருன்னு இவர்களாகவே பில்டப் பண்ணணும். இப்போது வடிவேலு ஒரு படத்தில் சொல்லுவார், டேய் அண்ணனை பற்றி அவர்கிட்ட சொல்லு அப்படின்னு, சாரை பற்றி சொல்லு அப்படின்னு. இவர் சார் ஒரு கேனை கூக்குன்னு இருறா அப்படின்னா அந்த மாதிரி ஆதவ அர்ஜுனா விஜய்க்கு ஏதாவது ப்ரொமோஷன் பண்ணணும்னு இவர் ஏதாவது கேனை கூன்னு விஜயை பற்றி சொல்ல, விஜய் பயந்துக்கிட்டு எப்பா நீ சூப்பர் ஸ்டாரை பேசுகிற மாதிரி இப்போ வேற எதையாச்சும் பேசாதன்னு சொல்லி பயப்பட, இதுக்கு நடுவில் தான் இப்போ திருப்பவும் என்ன சொல்கிறாரு, இங்கே 90 சீட்டு கொடுத்தாங்க அப்படின்னு. முதல்ல 90 சீட்டுக்கு நடிகர் விஜய் ஒருத்தா அப்படின்றது அவருக்கே தெரியும். எந்த தேர்தலையும் சந்திக்காத ஒருவர், புரட்சி தலைவர் கூட பல இடைத்தேர்தல்களை சந்தித்து தான் பிறகு பொது தேர்தலை சந்தித்தார். முதலாக திண்டுக்கல்லுடைய இடைத்தேர்தலை அவர் சந்தித்தார். அதில் வெற்றி பெற்று அதற்கு பிறகு தான் திமுகவுக்கு சவாலாக பெரிய அளவுக்கு உருவெடுத்தார். இவர் எந்த தேர்தலையுமே சந்திக்காத ஒரு நபருக்கு இப்படியெல்லாம் ஒரு பில்டப் பண்ணுறது ஒரு கேலி கூத்தா இருக்குது. உண்மையாகவே நடிகர் விஜய் ஒரு 10% வாக்கு வாங்குவார் அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பம் இருக்குல்ல, அந்த பிம்பத்தை ஆதவ அர்ஜுனாவே உடைச்சிருவார் போல இருக்கு. அதனால் நாம் என்ன சொல்கிறோம்னா, இவர்களை கூப்பிடுவதற்கான எந்த பேச்சுவார்த்தையும் இல்லை. ஊடகங்கள் திமுகவை வைத்து ஏதோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி பலவீனமாக இருக்கிற மாதிரியும் விஜய் வந்தாதான் பலமாகும் என்பது போன்று ஒரு செய்தியை பரப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, உளவியலாகவே தமிழக மக்கள்கிட்ட திமுக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, நிறைய கட்சிகள் கூட்டணியில் இருக்குது, அதிமுக குறைந்த கட்சிகள் கூட்டணியில் இருக்குது, அதனால் அவங்க விஜய் எதிர்பார்க்குறாங்க, விஜய் வரலன்னா அப்போ அது பலவீனமாயிரும் அப்படின்ற ஒரு உளவியல் ரீதியாக தமிழக மக்களை உருவாக்கணும், அந்த பிம்பத்தை கட்டமைக்கணும்னு திமுக முயற்சி செய்கிறது. ஆனால் அது இந்த வரை நடக்காது. ஏன் நடக்காது அப்படின்னா, தமிழக மக்களுக்கு தெரியும், கை நிறைய கழுத விட்டையை கொடுக்கறது பெருசா இல்லை சிறப்பான முத்துக்களையும் மாணிக்கங்களையும் பெறுவது பெருசான்னு. அப்போ முத்துக்களும் மாணிக்கங்களும் வேணும்னா தேசிய ஜனநாயக கூட்டணி எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று தமிழக மக்கள் நினைப்பாங்களே தவிர, எங்கள்கிட்ட 25 பேர் இருக்காங்க, ரோட்டில் போகிறவங்களாம் இழுத்து கூட்டணியில் சேர்த்து அவனுக்கு 2 சீட்டு கொடுப்போம் 1 சீட்டு கொடுப்போம் என்று இன்றைக்கு திமுக எடுத்த முடிவு அந்த கட்சிகளுடைய கூட்டணிக்கே பெரிய மன உளைச்சலை கொடுத்துருச்சு. அப்போ நான் தேமுதிக உள்ளே இழுத்துருக்குறோம், அதனால் கம்யூனிஸ்ட் நீ ஒரு தொகுதியை குறைச்சிக்கோ, நீ ஒரு தொகுதியை குறைச்சிக்கோ, அவர் ஒரு தொகுதியை குறைச்சிக்கிட்டு இப்படி ஒவ்வொருத்தரையாக நிர்பந்தப்படுத்தி அவங்க என்ன செய்கிறாங்க, அப்போ நீ காங்கிரஸுக்கு மட்டும் கொடுத்தல எனக்கு ஏன் கொடுக்கல, அந்த பிள்ளைக்கு சாக்லேட் கொடுத்தல எனக்கு ஏன் சாக்லேட் கொடுக்கலன்னு
இன்றைக்கு திமுக கூட்டணிக்குள்ள மிகப்பெரிய மன உளைச்சல் இருக்கு. ஆனா வெளியில வந்து இவங்க எல்லாரும் பேசுறது என்னன்னா, பாஜக வந்துடக்கூடாது, அதுக்காக நாங்க விட்டு கொடுத்துட்டோம். உள்ள நீ அசிங்கப்படுறதும் கேவலப்படுறதும் இதே செல்வ பெருந்தகை காங்கிரஸ் என்ன சொன்னார், 63 சீட்டு வாங்கணும், 43 சீட்டு வாங்கணும், இன்னைக்கு 28 சீட்டுக்கு வந்துட்டோம். நீங்க கம்யூனிஸ்ட்ல எங்களை ஏன்பா கை காட்டுறீங்க, எங்களுக்கு 3 சீட்டு தானப்பா அதிகமா கொடுத்தாங்க அப்படின்னு இந்த சின்ன பிள்ளைங்க சண்டை போடுற மாதிரி திமுகவில் இந்த கூட்டணி கட்சிகள் சண்டை இருக்கு. எங்களுக்கு அப்படி இல்லை, நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். இப்போ கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கிறது. இதில் யாருக்கு எத்தனை சீட்டு, எந்த தொகுதியில் நிற்க போகிறோம் என்பது இன்னொரு ஒரு வார காலத்திற்குள்ளார மாண்புமிகு திரு எடப்பாடியார் அவர்கள் அறிவிப்பார்கள். பலம் பொருந்திய கூட்டணி என்றால் தேசிய ஜனநாயக கூட்டணி. திமுகவை வீழ்த்துவதற்கான எல்லா தைரியத்தையும் எல்லா உத்வேகமான பணிகளையும் நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். களம் சாதகமாக இருக்கு. திமுக என்ன சொல்லி நீங்க வாக்கு கேட்பாங்க? பெண்களுக்கு நாங்கள் தான் பாதுகாப்புன்னு சொல்ல முடியுமா? சின்ன சின்ன பெண்கள் எல்லாம் பாலியல் துன்புறுத்தலுக்குள்ளாகிறதும், 2.5 வயசு பெண்களை திமுக காரன் கற்பழிக்கிறதும், விமான பணிப்பெண் வரைக்கும் பாலியல் சீண்டலில் ஏற்படுவதும், அதெல்லாம் திமுகவுக்கு பேர் கெட்டு போய் கிடக்கு. 2வது, எல்லா விலைவாசியும் ஏறி போயிருக்கு. பொதுவாகவே இன்றைக்கு பல இடங்களில் குடிநீர் தட்டுப்பாடு இருக்கு. பொதுவாகவே சாலை வசதிகள் வந்து மற்ற எல்லாமே மட்டகரமாக போயிடுச்சு. அதே மாதிரி சென்னை மாநகராட்சி எடுத்துக்கிட்டா ஒவ்வொரு மழை வரும் பொழுதும் வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு நாங்கள் சரி செய்து விடுவோம்ன்றீங்க, ஆனால் நீந்தி கொண்டு தான் இருக்கிறாங்க. பிறகு எல்லாருக்கும் வந்து சாப்பாடு போடுறீங்க, கஞ்சி சோறு போடுறீங்க. இதுதான் நடக்குது. எதுவுமே மாறலை இந்த 5 வருஷத்துல. இப்போ மக்களுக்கு சொன்ன வாக்குறுதி நிறைவேறலை. பெண்கள் பாதுகாப்பு இல்லை, கஞ்சா போதைன்னு எங்கு பார்த்தாலும் கேட்குற அளவுக்கு, பெட்டிக்கடையில் கூட இன்னைக்கு கஞ்சா கிடைக்குதுன்ற அளவுக்கு கைதுகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அதே மாதிரி உங்களுக்கு வன்முறை இருக்கு. இவ்வளவு கிரவுண்டில் பின்னடைவை வைத்து கொண்டு இருக்கிற திமுக தான் வெல்வோம் ஒன்றாக அப்படின்னு பேசுறாரு. ஆனா மக்கள் சொல்றாங்க, நீ பேசி பேசி கொள்வோம் ஒன்றாக எங்களை கொண்டுட்டு போயிடுவ, அதனால இனி திமுகவிற்கும் திமுக குடும்பத்திற்கும் நாங்கள் ஆதரவில்லைன்னு தமிழக மக்கள் முடிவெடுத்துட்டாங்க. அதனால எங்களுக்கு களம் நல்லா இருக்கு. திமுக கூட்டணி பலம் என்பதை ஒரு பிம்பப்படுத்துகிறது, பணத்தை கொடுத்து வாக்கு வாங்கலாம்ன்ற ஒரு பிம்பப்படுத்துகிறது. இது எல்லாத்தையும் சுக்குநூறாக உடைக்கிற ஆயுதத்தை நாங்கள் வைத்திருக்கிறோம். அது தேர்தல் களத்தில் எப்படி பயன்படுத்தணும், மக்களிடத்தில் எவ்வாறு இன்னும் சிறப்பாக புரிய வைக்கணும், மக்களுடைய எதிர்ப்பு திமுகவிற்கு எதிராக எந்த அளவிற்கு இன்னும் வீரியமா மாறும் என்பதையெல்லாம் இன்னும் வரக்கூடிய ஒரு 10 நாள்ல ரொம்ப சிறப்பாகவே எல்லாரும் பார்க்க முடியும். அதனால் விஜய் போன்றவர்கள் வருகிறார்கள், அவர்கள் தேர்தலில் நிற்கட்டும், அது ஜனநாயகத்தின் மாண்பு. அதே வேளையில் இந்த ஆதவ அர்ஜுனா மாதிரி சில்லறத்தனமா இவர் பேசி விஜயே கேலி கூத்தா மாத்திட்டாங்கன்னா அப்புறம் இருக்கிற 10% நக்கிக்கிட்டு போயிடும். நடிகர் விஜய் கொஞ்சமாவது யோசிச்சு ஆதவ அர்ஜுனாவுக்கு புத்திமதி சொல்லணும். அல்லது இவர் இப்படியே பேசிக்கிட்டு கொண்டே இருந்தால் ஒரு கட்டத்தில் பதிலடி என்பது எல்லா தரப்பிலிருந்துமே வரும். ஆல்ரெடி ஆதவ அர்ஜுனா பேச்சுக்கு கட்சி பாகுபாடு இல்லாமல் எல்லோரும் எதிர்த்திருக்கிறார்கள். அது நடிகர் விஜய்க்கு பெரிய செட்பேக் தான். மற்றொரு இதாகத்தான் இப்போ 90 சீட்டு பிஜேபி கூப்பிட்டாங்கன்னு பேரளவில் சொன்ன கூட அப்படி ஃபார்மாலிட்டியை சொல்லி தன்னை வந்து பிம்பப்படுத்தணும்னு நினைக்கிறாரு. நிச்சயமாக நடக்காது. திமுகவுடைய கைக்கூலியாக ஆதவ அர்ஜுனா செயல்படலாமே தவிர நடிகர் விஜயும் அப்படி செயல்படுகிறாரா என்ற கேள்வி இதன் மூலம் வருகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே சார். சார், அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து இஃப்தார் நிகழ்ச்சி வந்து கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, மேற்கொண்டு பண்ண போகிறதா தெரிகிறது. பட் இருந்தாலுமே அங்கே போய் திமுகவை வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணுறீங்களே, எதுக்காக சார் அப்படி? சிறுபான்மை அணி சார்பாக தமிழகம் முழுக்க ஒவ்வொரு வருடமுமே பாரதிய ஜனதா கட்சி இஃப்தார் நிகழ்ச்சி நாங்கள் நடத்திக்கிட்டே இருக்கிறோம். இந்த முறை கூட நான் சென்னையில், கோயம்புத்தூரில், சேலத்தில், இப்படி பெருநகரங்களில் நடந்த சிறுபான்மை அணியினுடைய இஃப்தார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு எங்கள் மக்களை அழைத்து எங்கள் மக்களுக்கு ஒரு செய்தியை சொல்கிறேன். என்ன செய்தின்னா, அதாவது நாம் அனைவருமே கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள். இஸ்லாமியர்கள் அனைவருமே, இந்துக்களும் கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க, கிறிஸ்துவர்களும் கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க. இவர்களை எல்லாம் அழைத்து தான் நம்ம இஃப்தார் நிகழ்ச்சி நடத்துகிறோம். ஆனால் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள், கடவுளை நம்புறவன் முட்டாள் காட்டு மிராண்டின்னு சொல்கிற திமுக காரர்களை உட்கார வைத்து இஸ்லாமியர்கள் நோன்பு திறப்பு என்பது அது எப்படி மத நல்லிணக்கமாக மாறும்? நீங்களும் நானும் ஒத்த கருத்தில் இருக்கிற ஒரு நிகழ்ச்சிக்கு 2 பேரும் கலந்துக்கலாம். ஒரு நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்கிறேன். அந்த நிகழ்ச்சி நபிகள் நாயகம் கடவுளை நம்ப சொன்னார், நபிகள் நாயகம் கடவுளை வந்து போற்ற சொன்னார், கடவுள் சொன்னபடி நடக்க சொன்னார் அப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்கள் என்ன சொல்றீங்கன்னா, நபிகள் நாயகம் சொன்னதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அப்படி சொன்னால் அவர் முட்டாள் காட்டு மிராண்டி, நீ நபிகள் நாயகத்தை விமர்சிக்கிற ஒரு காட்டு மிராண்டி ஐயா ஸ்டாலினோ உதயநிதி ஸ்டாலினோ கம்யூனிஸ்டோ இருப்பார்கள் என்றால் அவர்களை வந்து எப்படி நீங்கள் கூப்பிட்டுட்டு வந்து உட்கார வச்சு நோன்பு கஞ்சி திறப்பு என்பது இது அடிப்படையிலேயே எதிரானதாக இருக்கிறது இல்லையா? அப்போ இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, என்னுடைய வார்த்தை கடுமையாக இருந்தாலும் என்னுடைய சொல்லில் உண்மை இருக்குது என்பதைத்தான் சிறுபான்மை மக்களுக்கு, குறிப்பாக இஸ்லாமிய மக்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். திரும்ப திரும்ப மோடி வந்து விடுவார், பாஜக வந்து விடுவார் என்று திமுக உங்களை விலைபேசி கொண்டே இருக்கிறது. அற்ப விலைக்கு பலியாகி கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் இந்த முறை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் தான் இங்கே ஆட்சி நடைபெறப் போகிறது. பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய அளவிற்கு தமிழகத்தில்
இரட்டை இலக்கத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் உள்ள நுழைய போகிறோம். இந்த சூழல்ல இவர்கள் இது மாதிரி தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து பாஜகவிற்கு வாக்களிக்காமல், அதிமுகவுக்கு வாக்களிக்காமல் மீண்டும் திமுகவின் அடிமைகள் போன்று இஸ்லாமியர்கள் இருப்பார்களேயானால் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த பிறகு இஸ்லாமியர்களுக்கு செய்யக்கூடிய விஷயங்கள்ல கடமைக்காக செய்யலாமே தவிர மனசு வந்து செய்வது என்பது அந்த இடத்துல இருக்காது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தத்தை நீங்க உருவாக்கிறாதீங்க. வாழ்க்கையில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால் பொருளாதார முன்னேற்றம் வேணும், நல்ல கல்வி வேணும். அதை முன்னுரிமையாக படித்து தருவதற்கு பாரதிய ஜனதா கட்சி உறுதி கொண்டிருக்கிறது. இஸ்லாமியர்களை பொறுத்தவரை எந்த பாகுபாடும் இல்லாமல் முன்னேற்ற வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். திமுக காட்டுகிற அச்சத்தை, பயத்தை எங்கோ இருக்கிற குஜராத்தையும் எங்கோ இருக்கிற உத்தரப்பிரதேசையும் இங்க வந்து காட்டுவதை விட இங்க இருக்கிற பாஜக காரர்களால் என்ன பிரச்சனைன்னு சொன்னா இங்க இஸ்லாமியர்களுக்கு எந்த பதிலும் சொல்ல தெரியல. அப்புறம் என்ன இருக்கு, இங்க தாயமொழியுமா இருக்கும்போது எங்கோ உள்ளதை கை காட்டாதீங்க அப்படின்றதான் நாம சொல்றோம். சரி, நீங்க எங்கோ உள்ளதை கை காட்டுறீங்களா, அதாவது நீங்க போய் பார்த்து நம்பியதான்னா கிடையாது. அங்கிருந்து வரக்கூடிய வாட்ஸ்அப் செய்திகளை வைத்து நீங்கள் பேசுகிறீர்கள். ஒன்றிரண்டு பாதிப்புகள் இருந்தாலும் கூட நீங்கள் திமுக ஆட்சியில் இங்க இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை, இங்க இருக்கக்கூடிய கொடூரத்தை, இங்க இருக்கக்கூடிய கற்பழிப்பை, இங்க இருக்கக்கூடிய சாராய விற்பனையை அதற்காக ஆதரிக்க போறீங்களா? இதுதான் நம்முடைய கேள்வி. அதனால் மதத்தின் பெயரால் இஸ்லாமியர்கள் இந்த முறை வாக்களிக்காமல் வளர்ச்சிக்காக வாக்களிக்க வேண்டும், தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறேன். அதுல நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குது. என்னுடைய பேச்சுக்கள் பல மில்லியன் மக்களை போய் இன்றைக்கு சென்றடைஞ்சிருக்கு. நிறைய மக்கள் வந்து நல்ல கருத்து தெரிவிக்கிறாங்க. குறிப்பா சொல்லணும்னா இஸ்லாமியர்கள்ல பெரும்பாலானவர்கள் கமெண்ட் செக்ஷன்ல கூட ஒரு பாசிட்டிவான கருத்தை தெரிவிக்கிறாங்க. ஒரு சில பேர் வந்து திமுகவுடைய கைக்கூலிகள், அது வன்மமாகவோ அல்லது அசிங்கமாகவோ கருத்து தெரிவிப்பாங்க. அதை பற்றி நான் பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. வெகுஜன மக்களை இன்றைக்கு என்னுடைய பேச்சு ஈர்த்து இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி அனைவருக்குமானது என்பதை எங்களுடைய உழைப்புக்கள் நிரூபித்திருக்கு. சார், அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக நம்ம பார்க்க முடியுது, உங்களை வந்து ராணிப்பேட்டை பொறுப்பாளராக வந்து உங்களை நியமிச்சிருந்தாங்க. அங்கே நீங்கள் களத்தில் இறங்கி வேலை செஞ்சுட்ருக்கீங்க. இப்போ போலீஸ்களுடைய கெடுபிடி எப்படி இருக்குது உங்கள் மேலே இருக்கக்கூடிய விஷயங்கள்? இப்போ எலெக்ஷன் கமிஷன் கைக்குள்ளே வந்துடுச்சு போலீஸ். அதனால் எந்த நெருக்கடியும் இருக்காது. இனி தேர்தல் வேலைகளை நாங்கள் பார்க்கலாம். அதை தாண்டி நெருக்கடி வந்தாலும் நெருக்கடிகளை பார்த்து நாங்கள் பழகியவர்கள் என்ற அடிப்படையில் எங்களை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் காலூன்ற வைக்க வேண்டும். இரட்டை இலக்கத்தில் சட்டமன்றத்திற்குள்ளே நாங்கள் போகணும். அதுதான் எங்களுடைய நோக்கம். அதற்காக கடுமையாக உழைத்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக ராணிப்பேட்டை மட்டுமல்ல, தமிழகம் முழுக்க ஒரு மாபெரும் வெற்றியை பெறுவோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை, வேலூர், ஆம்பூர், வாணியம்பாடி, இந்த சர்க்கிள் எல்லாமே இன்னைக்கு பெரிய அளவுக்கு இஸ்லாமியர்கள் இருந்தாலும் அவர்கள் மனதில் ஒரு மாற்றம் இருக்கு. எவ்வளவு காலம்தான் தோல் தொழிற்சாலையிலேயே வேலை செஞ்சுட்டு இருப்போம், எவ்வளவு காலம் தான் பீடி சுருட்டிக்கிட்டே இருப்போம், எவ்வளவு காலம் தான் கூலி தொழிலாளியாகவே வேலை செய்வோம், எவ்வளவு காலம் தான் என் பிள்ளைகள் ஆடு மாடு ஒட்டகத்தை அரபு நாடுகளில் வேலை செய்வதற்காக வெளியே அனுப்பி வைப்போம், எவ்வளவு காலம் தான் வந்து வறுமையிலே இருந்து என் பிள்ளைகள்ல இருந்து என் சந்ததிகள் வந்து இப்படியே முடிஞ்சு போயிருமா அப்படின்ற ஒரு உண்மையான சிந்தனை இஸ்லாமிய மக்களுக்கு, குறிப்பாக அங்கெல்லாம் உருது பேசுகிற முஸ்லிம்கள் நிறைய, அவங்கெல்லாம் இப்போ சிந்திக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நாம் என்ன சொல்கிறோம்னா, இஸ்லாமியர்கள் என்பவர்கள் கூலி தொழிலாளர்கள் கிடையாது. இந்த நாட்டின் உற்பத்தியை, இந்த நாட்டின் வளர்ச்சிக்கான மிகப்பெரிய பலமாக அவர்கள் இருக்கக்கூடியவர்கள். அதற்கான கல்வி, பொருளாதாரம், முன்னேற்றம், சுயதொழில், அதே போன்று அவர்கள் பல்வேறு விஷயங்களில் முன்னேறுவதற்கான வங்கி கடன் எல்லாத்தையும் ஏற்பாடு செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இந்த முறை எங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு என்பது சிறுபான்மை சமூகத்தையும் பெரும்பான்மை சமூகத்தையும் நல்லிணக்கத்தோடு ஒன்றிணைத்து எல்லோரும் சேர்ந்து ஒரு ஒருமித்த வளர்ச்சியில் பாதையில் செல்லணும். எப்பொழுது பார்த்தாலும் சிறுபான்மை மக்கள் பரிதாபத்திற்குரியவர்களாக இருக்கக்கூடாது, அவர்கள் சாதனை படைக்கக்கூடியவர்களாக மாறணும். அதற்காக எங்களுடைய உழைப்பு இருக்கும். நிச்சயமாக ராணிப்பேட்டை, ஆம்பூர் போன்ற இடங்கள் எல்லாம் இந்த மனமாற்றம் வந்திருக்கிறது. அந்த மாற்றம் வாக்குகளாக மாறும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உறுதியாக இருக்கு. இப்போ ராணிப்பேட்டை தொகுதியில் வந்து இப்போ நீங்கள் ரொம்ப கலாச்சாரம் ரொம்ப வேலை பார்த்துருக்கீங்க. அங்கே அதிமுக சீட் நின்ட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் உழைப்பவர்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு வழங்குவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உறுதியாக இருக்குது. அந்த 6-7 ஆண்டுகளாக கடுமையாக உழைத்து கொண்டு இருக்கிறேன். மதத்தின் பெயரால் பாஜக எப்பொழுதுமே சீட்டு கொடுக்கறதில்லை, உழைப்பின் பெயரால் கொடுக்குறாங்க. அதனால் என்னுடைய உழைப்பு கண்டிப்பாக கட்சியின் தலைமைக்கு தெரியும். கண்டிப்பாக எனக்கான அங்கீகாரத்தை தருவார்கள். அது வேலூர் இப்ராஹிம் என்ற தனி மனிதனுக்கான அங்கீகாரம் இல்லை, ஒரு சமூகத்திற்கான அங்கீகாரம், ஒரு உழைப்பிற்கான அங்கீகாரம் என்பது கண்டிப்பாக தெரியும். அது இப்படித்தான் கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு குறுகிய மனநிலையில் எம்பி சீட்டு கொடுப்பாங்களா, எம்எல்ஏ சீட்டு கொடுப்பாங்களா, நாங்கள் வேலை செய்யலை. எங்களுக்கான அங்கீகாரம் எதுவாக கூட இருக்கலாம், ஆனால் நாங்கள் தேசத்துக்காக வேலை செய்கிறோம். எங்களுடைய கொள்கை நேஷன் ஃபர்ஸ்ட், தேசம் முன்னேற வேண்டும். தேசத்திற்கான சேவை செய்யக்கூடியவர்களாக இருக்கிற கோடிக்கணக்கான காரியகர்த்தாக்களில் வேலூர் இப்ராஹிம் ஒருவன். அவன் தனியாக வேலை செய்யலை, ஒரு கூட்டு முயற்சியில் வேலை செய்து கொண்டு இருக்கிறேன். அதனால் இந்த பணிகளுக்கு நிச்சயமாக ஒரு பதவி கிடைக்கும். அது எதுவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் நாங்கள் இருக்கிறோம். ஏன்னா எதிர்பார்த்து வேலை செய்வது அது திமுக மாதிரியான குடும்ப பாரம்பரிய அரசியல் கட்சிகள் இருக்கும். எங்களுடைய நோக்கம் தேசம் முதன்மையானது என்பதனால
யார் நின்றாலும் வெற்றியை பாரதிய ஜனதா கட்சி பெற வேண்டும், தாமரை வெல்ல வேண்டும். இதுதான் எங்களுடைய உச்சபட்ச நோக்கம். அந்த நோக்கத்திற்காக நான் இறுதி வரை கடுமையாக உழைப்பேன். உங்க அற்புதமான கருத்துக்களை இளைய பலமுடன் பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி சார். நன்றி, வாழ்த்துக்கள்.